நம்மோடு கூட இடைபெறுவார். விசுவாசத்தோடு கூட நம்ம வார்த்தைகளை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம எல்லாருக்கும் காது இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்கணும். நான் எப்படி விசுவாசிக்கிறேன்? காதை கொடுக்கறதே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது தான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றதை கேட்கணும். நம்ம எல்லாரும் கேட்க பண்ணுகிற தேவன். கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லுகிறார். ஆண்டவர் அநேக வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுலே பிரயோஜனப்படணும், பிரயாசப்படணும், அதிகமா பிரயாசப்படணும். இந்த நாட்களிலே நாம் ஒரு தேவ மனுஷனை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட அவர் உணர்த்தினார், பேச போகிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்து வருவோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 471ஆம் பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஒரு அதிகாரத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 471ஆம் பக்கம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். சீரியா ராஜாவின் படைத்தவனாகிய நாகாம் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனாயிருந்தார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவிற்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தார். நாட்களே சீரிய ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். நாகமானை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஒரே வார்த்தையில நாம் என்ன செய்கிறோம்? சொல்லிடலாம். குஷ்டரோகியா நாகமான் இருந்தா ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஒரே வார்த்தையில இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே. சத்தியம் நாங்க வாசிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் சொல்லலாம். இந்த நாட்டிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நமக்கு தேவையான சத்தியங்களை நிச்சயமாக இந்த நாட்டிலே நமக்கு கொடுப்பார். என்ன அப்படின்னா, இந்த நாகமான் என்பவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறான்? எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறான்? அதாவது முதல்ல அவன் குஷ்டரோகியா இருக்கிறதுக்கு முன்பாக அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ராஜாவின் படைத்தலைவனாய் இருக்கிறான். எந்த ராஜானா? சீரியா தேசத்துடைய ராஜா. அந்த நாட்டிலே யுத்தங்கள் நடக்கும். ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசங்களுக்கும் என்ன செய்யும்? யுத்தங்கள் நடக்கும். யுத்தம் நடக்கும் பொழுது இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் மற்றொரு தேசத்தை முறியடித்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அடிமைகளாய் பிடித்து வந்துருவாங்க. இப்படி இஸ்ரேல் தேசத்தை அநேக ராஜாக்கள் முறியடித்தார்கள். அநேக தேசங்களை இஸ்ரேல் ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? முறியடித்தாங்க. இவங்க போய் அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்களுடைய ஜனங்கள், அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அடிமைகளாய் பிடித்து வந்து விடுவார்கள். பின்பு அந்த தேசத்துடைய ராஜாக்கள் எழுப்பி வந்து படையெடுத்து இவர்களை பிடித்து கொண்டுவார்கள். இப்படி பல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகள்ல இங்க நாகமான் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, சீரிய ராஜா, சீரியா தேசத்துடைய ராஜா. இப்ப இந்த பக்கத்துல சீரியா தேசம் வச்சுக்கோ, இந்த பக்கத்துல சீரியா தேசம். இந்த தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருடைய பேர் சொல்லப்படல. சீரியா தேசம் அந்த ராஜா. அவருக்குடைய படை தலைவனாக யார் இருக்கிறாரு? நாகமான் இருக்கிறார். முதலாவது அவர் ஒரு படை தலைவர், படைகள் எல்லாம் ஆளுகை செய்கிற ஒரு படை தலைவர். இரண்டாவது பெரிய மனுஷன். பாத்தீங்களா? பெரிய மனுஷன். இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் நானாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? பெரிய மனுஷனா இருக்கிறான். முதல் போஸ்டிங் என்னது? படை தலைவனா இருக்கிறான். சொன்னா செய்வான். போய் அவனை வெட்டுறா அப்படின்னா 100 பேர் போய் அவனை வெட்டுவான். அப்படி ஒரு படை தலைவனா இருக்கிறான். இரண்டாவது எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பெரிய மனுஷனா இருக்கிறான். எண்ணிக்கை உள்ளவனா இருக்கிறான். எண்ணிக்கை உள்ளவனா அவன் கூட அவனை சுத்தி ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. இல்லையா? அவனை சுத்தி எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, போனா 10 பேரோட தான் போவான். அவனை சுத்தி ஒரு பெரிய எண்ணிக்கை என்ன செய்யுது? இருக்குது. என்ன தொட்டா 100 பேர் வருவாங்கன்னு சொல்லுகிறது போல அவனை சுற்றி ஒரு பெரிய எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தான். அவனை கொண்டுதான் கர்த்தர் அந்த சீரியா தேசத்துக்கு என்ன செய்கிறானா? ரட்சிப்பை கட்டளையிட்டா. சரி, இந்த சீரியா தேசம் கர்த்தரை அறியாத ஒரு தேசம். இந்த சீரியா தேசத்தை என்ன பண்ணாங்கன்னா, விக்கிரக ஆராதனையை ரிம்மோன் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகத்தை வழிபட்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த தேசத்து மக்கள்
எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்னா இந்த நாகமான் மூலமாக. இப்ப இந்த பக்கம் என்ன தேசம் இருக்குது? சீரியா தேசம் இருக்குது. அந்த தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு படைத்தலைவனா யார் இருக்கிறாரு? நாகமான். அந்த நாகமான் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? படைத்தலைவனா இருக்கிறாரு, பெரிய மனுஷனா இருக்கிறாரு, நிறைய பேரை கூட்டி வச்சிருக்கிறவரா இருக்கிறாரு. கடைசி காரியம், ரட்சிப்பை கொடுத்தார் ஆண்டவர். அந்த நாகமான் மூலமா தான் சீரியா தேசமே ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மகா பராக்கிரமசாலியா இருக்கிறான். படைத்தலைவனா இருக்கிறான், பெரிய மனுஷனா இருக்கிறான். அவன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். மகா பராக்கிரமசாலியா இருக்கிறான். கடைசி வார்த்தை முடிங்க பார்ப்போம். அவனும் குஷ்டரோகியா இருக்கிறான். எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? குஷ்டரோகியா இருக்கிறான். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இந்த நாட்டிலே நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியம், இன்றைக்கு நாகமானை போல அவன் படைத்தலைவனாக இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். சொந்தத்தில் சரி, சொத்துல, பணத்துல, சபையில, பெரிய ஊழியத்துல, எதுல வேண்டுமானாலும் பெரிய மனுஷனாய் பெரிய ஆளாய் இருக்கலாம். ஒருவேளை நாகமானை போல பெரிய மனுஷனாய் இருக்கலாம். என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது என்று சொல்லி பெரிய ஆளுமையோடு கூட இருக்கலாம். பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கலாம். நாகமான் எப்படிப்பட்டவனா? பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகியா இருந்தான். குஷ்டரோகத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்தினார். இன்றைக்கு அநேகர் குஷ்டரோகிகளாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, சும்மா நல்லா இருக்கிறவங்க போயிட்டு நீ குஷ்டரோகின்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? சந்தேகம் தான் வருவாங்க. நீ குஷ்டரோகினா பாரியா, நல்லா தான் இருக்கிறேன், என்ன போய் குஷ்டரோகின்னு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை என்ன செய்கிறான்? பார்க்கிறான். தேவன் இருதயத்தை பார்க்கிறான். அநேகர் குஷ்டரோகிகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரிய மனுஷனாகவும் பெரிய ஆஸ்தி உள்ளவனாகவும் பெரிய அந்தஸ்திலும் பெரிய பராக்கிரமசாலியாகவும் இருந்து உலகத்திலே தன்னை பெரியவனாக காட்டிக் கொள்ளுகிற அநேகர் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? குஷ்டரோகியா இருக்கிறான். இந்த குஷ்டரோகத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? பாவத்திற்கு ஒப்பிடுகிறார். குஷ்டரோகம் என்னது? ஒரு பாவம். இந்த நாகமான் சரீரத்திலே ஒரு குஷ்டரோகியா இருந்தான். ஆனாலும் கூட கர்த்தரை அறியாத ஒரு குஷ்டரோகியாகத்தான் என்ன செய்தான்? இருந்தான். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் சரீரத்தில் ஒரு வேளை குஷ்டரோகியா இல்லாம இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிறதுக்கு கொஞ்சம் புடமிடுகிறது போல இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆத்துமாவிலே குஷ்டரோகியாய் இருக்கிறாய் என்று சொல்லி. ஆத்துமாவிலே குஷ்டரோகியாய் இருக்கிறார். இந்த குஷ்டரோகியாய் இருக்கிற இந்த நாகமானுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும். அவன் எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவுதான் அந்தஸ்து இருந்தாலும், எவ்வளவுதான் அவன் சொல்றதை கேட்க 100 பேர் 1000 பேர் இருந்தாலும், படைத்த படைகளே இருந்தாலும், அவனுக்கு அந்த குஷ்டரோகம் ஒவ்வொரு நாள் என்ன செய்யும்? ஒரு வேதனையும் ஒரு வழியை கொடுத்து கொண்டே இருக்கும். எனக்கு பாவம் என்கிற குஷ்டம் நமக்குள்ளாக இருக்குமானால் நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், எல்லாம் என்ன சுற்றி இருக்கலாம், நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இருக்கலாம், பராக்கிரமசாலியா இருக்கலாம், பயங்கரமானவனா இருக்கலாம். ஆனால் குஷ்டம் என்கிற பாவம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவன் வேதனைக்குள்ளாக கடந்து போக வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு அந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். நல்ல ஒரு கதை போல இதை என்ன செய்யுங்க, கவனிங்க. தொடர்ந்து என்ன நடக்குது? 2வது வசனம் வாசிங்க. சீரியாவிலிருந்து கண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறுவன். இப்போ இந்த பக்கம் என்ன தேசம் இருக்குது? சீரியா தேசம். இந்த பக்கம் இஸ்ரவேல் தேசம் வச்சுக்க. இந்த பக்கம் என்ன தேசம்? இஸ்ரவேல் தேசம் இருக்குது. இப்ப இந்த இஸ்ரவேல் தேசம் இருக்குது, இந்த சீரியா தேசம் இருக்குது. இந்த சீரியா தேசத்துடைய ராஜா புறப்பட்டு எங்க யுத்தத்துக்கு போறாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போய் அங்க ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யறாங்க? அடிமையா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யறா? இருக்கிறா. பிடிச்சிட்டு எங்க வந்துட்டாங்க? எந்த தேசத்துக்கு? சீரியா தேசத்துக்கு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, கதை மாதிரி நல்லா புரியும். சீரியா தேசத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த சின்ன பிள்ளை எங்க வேலை பார்க்கிறா அப்படின்னா, நாகமான் யாரு? படைத்தலைவர். இந்த நாகமானுடைய வீட்டுக்கு வேலைக்காரியா இந்த சின்ன பிள்ளை என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. நாகமானுடைய வீட்டிற்கு வேலைக்காரியா வைக்கிறாங்க. அப்ப அந்த வேலைக்காரி 3வது வசனம் வாசிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து,
நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால், என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். ஹல்லேலூயா. இது பெரிய ஆழமான சத்தியங்க. ஒரு அடிமையாய் வந்த பெண்ணு, அடிமையா வந்த பெண்ணு எங்க இருந்து அடிமையா வந்திருக்கா? இஸ்ரவேல் தேசத்துல இருந்து சீரியா தேசத்துக்கு அடிமையாய் வந்த பெண்ணு ஒரு சாட்சி சொல்றா பாருங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, இஸ்ரேல் தேசத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். அவரிடத்திலே இந்த நாகமான் போவாரே ஆனால் அவர் இவனை என்ன செய்வாரு? குணப்படுத்துவார் சொல்லுகிறார். ஒரு சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். ஒரு சத்தியத்தை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆனா சொல்லுகிறவன் எந்த நிலைமையில இருக்கிறா? அடிமையாய் போகிறா, வேலைக்காரியா இருக்கிறா. இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், வேலைக்காரனா இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாழ்ந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தரை பாவத்தை குறித்து சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லிவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். படைத்தலைவனுடைய வீட்டுல வேலைக்காரி, வேலைக்காரி ஓனருக்கே என்ன செய்யறா? ஒரு ஆலோசனை கொடுக்கிறா பாருங்க. புரியுதா உங்களுக்கு? வேலைக்காரி ஓனர் அம்மாட்ட சொல்றா, அம்மா உங்க வீட்டுக்காரர் நாமமா இப்படி குஷ்டரோகமா இருக்கிறாரு, எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவரை போய் இவரை பார்க்க சொல்லுங்க, எல்லாம் சரியா போகும். ஹல்லேலூயா. ஒரு சுவிசேஷத்தை விதைக்கிறா, ஒரு விதையை போடுறா பாருங்க. இன்றைக்கு அந்த விதையை போடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எந்த அடிமையா இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஸ்தாபனத்துல, எந்த இடத்துல இருந்தாலும், எப்பேற்பட்ட தளத்தில் இருந்தாலும், ஆண்டவர் பாவத்தோடு ஒரு மனுஷன் இருந்தார் என்று சொன்னால், அந்த பாவத்தை போக்குவதற்கு உண்டான வழி ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிவிக்க வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இருக்க வேண்டிய, நான் அடிமையா ஒரு இடத்துல இருக்கேங்க, நானே பாவமா இந்த இடத்துல வேலை செய்யறேன், நானே ஒரு ஓரமா தங்கிட்டு இருக்கேன், நானே அவருடைய ஹெல்ப்ல இருக்கிறேன், நானே இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வேலை சொல்லுவோமானால், அந்த நேரத்திலும் அந்த இடத்திலும் உனக்கு முன்பாக இருக்கிற மனுஷன் பாவத்தில் இருப்பது உனக்கு தெரிந்தால் இயேசுவை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் உன் பாவத்தை மன்னிப்பார், உன்னை ரட்சிப்பார், உன்னை உயர்த்துவார், உனக்கு சமாதானம் கொடுப்பார் என்று சொல்லி அறிவிக்க வேண்டியது நம்மை விழுந்த கடமையா இருக்கிறது. இந்த அடிமை பெண் என்ன செய்யறாங்க? சொன்ன உடனே இந்த நாகமான் வேகமா என்ன செய்யறாரு? இந்த என்ன தேசம்? சீரியா தேசம். இந்த ராஜா போய் சொல்றாரு, ராஜாவே, நம்ம இஸ்ரேல் தேசத்துல இருந்து அடிமையா ஒரு சின்ன பிள்ளைய பிடிச்சிட்டு வந்தோமே, அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், பெரிய தேவனுடைய மனுஷன், அவன்கிட்ட போனா என் குஷ்டரோகம் சரியாகுன்னு சொல்லுதுன்னு சொன்னோன்னே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராஜாவுக்கு முக்கியமான வலது கை யாரு? நாகமான், படைத்தலைவர். இவர் இல்லைன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, அங்க நடக்காது. இவர் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. இன்றைக்கு வலது கையை போல எவ்வளவு வலது கையை போல ஆண்டு நடத்துறா பாருங்க. நான் தாங்க வலது கையை, நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்குள்ளாகவும் குஷ்டம் என்கிற பாவம் இருக்குமே, ஆனால் அங்க ஒரு காரியமும் நடக்காது. இங்க ராஜாட்ட போய் சொல்றாரு, அப்படி ஒரு சின்ன பிள்ளை சொல்லுதுங்க அப்படின்னு சொன்னீங்க. ராஜா என்ன சொல்றாரு? 5வது வசனம். சீரியாவின் ராஜா, நல்லது, ரொம்ப நல்லதுப்பா, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி தர்றேன். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். இஸ்ரவேல் ராஜாவிற்கு அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே அந்த நிருபத்தை உடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். அதிலே என் ஊழியக்காரனாகிய நாகமான் இந்த லெட்டரை உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இப்ப வாசிச்சோம், நான் சொல்றதை கவனிங்க. இங்க நாகமான் போய் ராஜா சொல்றாரு. ராஜா உடனே ரொம்ப நல்லது. அந்த ராஜா யாரு? நம்ம அடிமைதான்டா, நம்ம போய் என்ன செஞ்சிருக்கோம்? யுத்தம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நான் சொன்னா என்ன செய்வான்? கேப்பா, நான் ஒரு லெட்டர் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த லெட்டரை அவன்கிட்ட கொண்டு வருவேன், ரொம்ப முக்கியமானவன், இவன் படை தளபதி, இவனோட குஷ்டரோகத்தை நீ சரியாக்கி அனுப்பிவிடு, அதுக்காக வெள்ளி, பணம், தங்கம், வைரம் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதி யார் கையில கொடுக்குறார்? நாகமான் கையில கொடுத்து எங்க அனுப்புறாரு? இஸ்ரேல் தேசத்துக்கு. நாகமான் உடனே கிளம்பினால, கவனிக்கிறீங்களா? கிளம்பி இஸ்ரேல் தேசத்துக்கு வர வந்து யார் கையில கொடுக்கிறாரு? ராஜா கையில கொடுக்கிறார். ராஜா விரிச்சு படிச்சு பாக்குறாரு. இந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுக்கிறவனுக்கு குஷ்டரோகம், அவன் ரொம்ப முக்கியமானவன், அவனை சுகமாக்கிறேன்னு லெட்டர்ல எழுதிருக்கு.
ஏழாவது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது, இந்த நிருபத்தை லெட்டரை வாசித்த உடனே அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ட்ரெஸ் கிழிச்சிட்டான் பாருங்க. போது நிப்பாடுங்க. ராஜா என்ன செஞ்சுட்டான்? ட்ரெஸ் கிழிச்சிட்டான். புரியுது உங்களுக்கு? நல்ல கவனிச்சா தான் புரியும். ராஜா இந்த நாகமான் லெட்டர் ராஜா கொடுத்தோன்னே லெட்டரை படிச்சு பார்த்தா ராஜா என்ன செய்யறாரு? ட்ரெஸ் கிழிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, இவன் ரொம்ப முக்கியமானவன், இவனுடைய குஷ்டரோகத்தை நீ என்ன செய்யணும், சரியாக்கி இவன் அனுப்பிவிடணும்னு சொல்லி வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்து விட்டுருக்கிறாரு. ஆல்ரெடி இந்த ராஜா என்ன செஞ்சிருக்கிறாரு? முறியடிச்சிருக்கிறாரு. இப்ப இது பண்ணலன்னா அடுத்து என்னது கதை? காடி அவ்வளவுதான். அவர் சொல்லி செய்யலன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு பயம் கலக்கம் உண்டாகி, இந்த குஷ்டரோகத்தை நான் எப்படி சுகமாக்குவேன்னு சொல்லி என்னால முடியாதுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப துக்கத்துல அந்த ராஜா இருக்கிறார். இந்த துக்கத்துல இருக்கிற அந்த செய்தி அந்த தேசத்திலே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் காதுக்கு என்ன செய்யுது? போகுது. நல்லா கவனிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுடைய காதுக்கு போகுது. இந்த எலிசா யாரு? எலியாவினுடைய உடன் ஊழியக்காரராக இருந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவருடைய சால்வை பிடித்து வாங்கி அவரிடத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ரெட்டிப்பான ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன். இதை குறித்து நான் இன்னொரு நாள் தியானிப்பது எல்லாருக்கும் தெரியும். எலிசா யாருன்னா எலியாவுடைய உடன் வேலைக்காரராய் உடன் ஊழியக்காரராய் இருந்து எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தீர்க்கதரிசியாய் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் யாரு? எலிசா. ஆண்டவர் யோர்தானை பிளந்தது யாரு? யோர்தானை பிளந்தது ஆண்டவர் யாரை கொண்டு பிளந்தார்? யோசுவா. இங்க இந்த ராஜாக்கள் புத்தகத்தை நீங்க முன்னாடி வாசிச்சு பாருங்க. யோர்தானை எலியா பிளந்திருப்பார். ஹல்லேலூயா. யோர்தானை எலியா பிளந்திருப்பாரு. சால்வை எடுத்து சுருட்டி யோர்தான்ல ஒரு அடி அடிப்பாரு. யோர்தான் ரெண்டா பிளந்து வாசல்ல கொடுக்கும். ஹல்லேலூயா. போய் அக்கறைக்கு போனே வானத்திலிருந்து சேனைகள் ரதங்களை போல இறங்கி எலியாவை எடுத்துக் கொள்கிறது. அதை ஒரு எலிசா என்ன செய்கிறாரு? பார்க்கிறாரு. ஏன்னா எலியா சொல்லியிருந்தாரு, நான் எடுத்துக்கொள்ளும் போது என்ன நீ பார்த்தா இந்த ரெட்டிப்பான அபிஷேகம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த பெரிய சப்ஜெக்ட் நமக்கு நேரம் பத்தல. அதை பார்த்தாரு, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரு. மறுபடியும் திரும்பி வரும் பொழுது அதே சால்வைய எலிசா என்ன செய்கிறாரு? யோர்தான் அடிக்கிறாரு. யோர்தான் பிளக்கிறது. ஹல்லேலூயா. யோர்தானை எலிசாவும் பிளந்தாரு, எலியாவும் பிளந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இவரை கொண்டுதான் செய்வார் இல்ல, யாரை கொண்டு செய்வார்? உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மோசையை கொண்டுதான் கடலை பிளப்பாரா? உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனில் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நாட்கள் நாம் சத்தியத்துக்கு வருவோம். இன்னும் வார்த்தை தியானிச்சோம். ராஜா என்ன செய்யறாரு? ட்ரெஸ்ஸ கிழிச்சிட்டார். ஏன்? இந்த லெட்டரை படிச்சு பார்த்தோன்னே ட்ரெஸ்ஸ கிழிச்ச செய்தி அந்த எலிசாவுடைய காதுல விழுந்தோடனே எலிசா அந்த ராஜாவுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த குஷ்டரோகம் பிடிச்ச அந்த நாகமான ஏட்ட வர சொல்லுங்க, தேவன் அவருக்கு விடுதலை கொடுப்பார். இந்த தேசத்துல தேவன் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அந்த தேசத்துல இருந்து வந்திருக்கிற கர்த்தரை அறியாத அந்த நாகமான் கண்டுகொள்ளணும்னு சொல்லி எலிசா சொல்றார் ராஜா. சொன்ன உடனே இந்த நாகமான், குஷ்டரோகம் பிடிச்ச நாகமான யார்கிட்ட அனுப்புறாங்க? எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறார், தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். நீ போப்பா அப்படின்னு சொல்லுகிறார். போ அப்படின்னு சொன்னோடனே 9வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்கு? என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த வாசிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினாரு. அவன் எதோட வர்றான்? நாகமானு குஷ்டரோகத்தோட வர்றான். ஆனா என்னோட வர்றான்? குதிரைகளோடும் ரதங்களோடும், ராஜா கொடுத்த வெள்ளியோடும் தங்கத்தோடும் வைரத்தோடும் ட்ரெஸ்ஸோடும் பெரிய சேனையோடும் கூட எங்க வர்றான்னா எலியாவின் வீட்டு வாசற்படியில் வருகிறான். ஹல்லேலூயா. வீட்டு வாசல்ல நிக்கிறான் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உச்சத்துல இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்குமானால், தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்குமானால், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் நாம் இருப்போமானால் உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. எதுக்கு?
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே இருப்பாரானால், கர்த்தருடைய வார்த்தையானவர் நமக்குள்ளாக இருப்பாரானால், கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்வாரானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறவாய் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருப்போமானால், எப்பேற்பட்ட படத்தலைவதியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வீரனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பலசாலியா இருக்கட்டும், அது நிக்க வேண்டியது எங்க தெரியுமா? உன் வீட்டு வாசல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் யார் வீட்டு வாசல்ல போய் நான் நிக்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டு வாசல்ல அநேகரை நிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்க்கதரிசனமா எடுத்துக்கிறீங்க? உன் வீட்டு வாசல்ல அநேகரை நிக்க சொல்லுங்க. இது பெருமைக்காக அல்ல, மேட்டுமைக்காக அல்ல, நான் நாவிக்குரிய அர்த்தத்துல பேசுவேன். எலிசாவுடைய வீட்டு வாசல்ல யார் போய் நிக்கிறா? படை தளபதி போய் நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான்? தன்னுடைய குஷ்ரோகம் சுகமாகணும்னு சொல்லி. சரி, அடுத்து தொடர்ந்து நடந்தது நம்ம பார்ப்போம். 10வது வசனம். அப்பொழுது எலிசா, நல்லா கவனிங்க, அதை விட ரொம்ப அருமையா இருக்கும். எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நல்லா கவனிங்க, அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாமிசம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். எலிசா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. வெளியே யார் நிற்கிறார்? படை தளபதி நாகமான் நிற்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட ஆளு? பெரிய ஆள். ஒரு பக்கத்து நாட்டினுடைய ராஜாவுக்கு வலதுகையா இருக்கிற ஒரு பெரிய படைத்தலைவி நிக்கிறாரு அப்படின்னா, இப்ப ஒரு கலெக்டர் நம்ம வீட்டு வாசல்ல வந்து கார்ல நிக்கிறாரு, என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்வோம்? வெளியே ஓடி வந்து துண்டு துண்டெல்லாம் பொத்தி ஐயா வாங்கியா வாங்கியா வாங்க நினைச்சுவோம், பரப்போம். இங்க இவர் என்ன செய்யறாரு? ஆள் அனுப்பின்னு போட்டுக்கோ. ஆள் அனுப்புற ஒரு வேலைக்காரன் போய் அனுப்புறாரு. அசால்ட்டா ஒரு ஆள் அனுப்புறாரு பாருங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சொல்லுவாங்க உலகத்துல கொம்பேன்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுமானால், அங்க ஒரு பயம் வராது. ஹல்லேலூயா. எவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேச வளமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ஒரு ஆள் அனுப்புறாரு. போய் அவனை போய் சொல்லு, வெளியே நிக்கிறான் ஒருத்தன், அவனை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கான். போய் சொல்லு, என்ன சொல்லு? நீ போய் யோர்தான்ல 7 தடவை முங்கி எந்திரி, சரியா போகும் அப்படின்னு சொல்லு. ஹல்லேலூயா. யோர்தான்ல 7 தடவை முங்கி எந்திரி, ஸ்நானம் பண்ணு, குஷ்டரோகம் என்ன செய்யும்? சரியாகும் சொல்லுகிறார். சொன்ன உடனே அடுத்த வருஷம் வாசிங்க. அதற்கு நாகமான் காட்டும் கோபம் கொண்டு டென்ஷன் ஆயிட்டாரு பாருங்க. ஒரு இவர் எதுக்கு இங்க இருந்து தேசத்துக்கு வந்தாரு? குஷ்டரோகம் சரியாக. இப்ப குஷ்டரோகம் சரியாகணும்னா இவருக்கு கிடைச்ச பதில் என்ன? நீ போய் யோர்தான்ல ஸ்நானம் பண்ணுங்கிற பதில் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த பதில கேட்ட நாகமான் என்ன செய்யறாரு? டென்ஷன் ஆகுறாரு, கோபம் கொண்டு புறப்பட்டு போற கிளம்புறாரு. நீ அதுவும் மூஞ்சாது அப்படின்னு என்ன செய்யறாரு? கிளம்புறாரு. வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, அவன் கைய வச்சு என்ன தடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் நினைச்சேன். போதும், நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த நாகமான் வாசல் நிக்கிற நாகமான் என்ன நினைப்போட நிக்கிறான்? அவன் பெரிய ஆளு. உள்ள இருந்து பாரு, அவன் தீர்க்கதரிசியா இருக்கட்டும், ஆண்டுடைய பிள்ளையா இருக்கட்டும், அபிஷேகம் பண்றவனா இருக்கட்டும், என்ன பார்த்து இப்ப எப்படி ஓடி வருவான் பாரு அப்படின்னு நிக்கிறான். மட்டுமல்ல, வெளியே ஓடி வந்து நாகமானுக்கு முன்னாடி உலகால் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த நாகமானை எப்படியாவது சுகப்படுத்துங்கன்னு சொல்லி அவருடைய குஷ்டரோகத்தெல்லாம் தொட்டு சுகப்படுத்துங்க தடவி அப்படிலாம் செய்வார்னு யார் நினைச்சா? இந்த நாகமான் நினைச்சார். ஹல்லேலூயா. ஆனா அவர் நினைச்ச எதுவுமே என்ன செய்யல, நடக்கல. நினைச்ச எதுவுமே நடக்கலன்னே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, உள்ள இருந்துட்டு ஒரு வேலைக்காரன் அனுப்பி நீ போய் அங்க போய் குளிச்சுட்டு போடா அப்படிங்கிறான். புரியுதா? நான் நம்ம பாசையில பேசுறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு டென்ஷன் ஆகி என்ன செய்யறாரு? அதை செய்யாம கிளம்பி போறாரு பாருங்க. கிளம்பி புறப்பட்டு போய் இவ்விதமாய் செய்வான் என்று எனக்குள் நினைத்திருந்து நான் ஸ்நானம் பண்ண. அந்த 12 வாசிக்க வேணா, நான் சொல்லி முடிக்கிறேன். அது நாகமான் என்ன சொல்றாரு? கேட்டா போய் ஒரு குளத்துல ஒரு நதியில முங்கி எந்திரிச்சா அந்த குஷ்டரோகம் போகும்னா, சீரியா தேசத்துல நதியா இல்ல? ஹல்லேலூயா. இங்க எத்தனையோ நதி இருக்கு, எத்தனையோ குளம் இருக்கு. அங்கேயே நான் முங்கி எந்திரிச்சிருப்பேனே, அங்க இருந்து இங்க எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. எங்க தேசத்துல நதியா இல்ல? அங்கேயே நான் முங்கி எந்திரிச்சிருப்பேனே, இங்கேயே வரணும். நீ வெளியே வந்து முழங்கால் போட்டு அப்படி கத்தி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அப்படி கையெல்லாம் வச்சு தடவுன்னு நான் நினைச்சா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புற,
போய் குளிச்சுட்டு போய் சரியா போவோம் அப்படின்னு இல்லையா? குளிச்சுட்டு போனா எனக்கு யோர்தானில் போய் 7 தரம் முங்கி ஸ்நானம் பண்ணு. இந்த 7 குறித்து அதிகமாக தியானிக்கலாம், நேரம் பத்தாதனால நான் சீக்கிரமா போயிட்டே இருக்கிறேன். 7 என்பது யூதருடைய பரிபூர்ணத்தை குறிக்கும். 7 என்று சொல்லி வேதத்துல அநேக இருக்குது. 7 என்று சொன்னா ஒரு நிறைவு, ஒரு பரிபூர்ணம் அதை குறிக்கும். அந்த 7 முறை என்ன செய்யணும்? முழுமையாக பரிபூர்ணமாக அவன் என்ன செய்யணும்? குஷ்டத்திலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. சும்மா அரைமுறையா போய் ஒரு தடவை முங்கிட்டு எந்திரிச்சு ஓடி போனல்ல. அது அந்த 7 அர்த்தம், நீ பரிபூர்ணமாய் பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை ஆக வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டு சொல்லுகிறார். அதனால சொன்ன போய் ஒருத்தன் கேட்டான், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சா ஒரு 7 தடவை மன்னிக்கலாமா? ஏன்னா 7ங்கிறத யூதர்கள் மென்ஷன் பண்ணுவாங்க. 7 தடவை பண்ணணும், 7 நாள் போகணும், 7ஆம் நாள் 7ங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படிங்கிற 7 முறை இல்லை, 7 மன்னிக்கணும் ஆண்டு சொல்றார். இங்க 7 சொன்னாதான் அவனுக்கு பரிபூர்ணம் புரியும். அந்த மண்டைக்கு என்ன செய்யும்? புரியும். பரிபூர்ணமா நீ பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆண்டவர் அவசியப்படுகிறார். அல்லேலூயா. நான் 2 தடவை 3 தடவை வந்துட்டேங்க, ஆனா மறுபடியும் பாவம் செய்வீங்க அப்படின்னா 7ஆம் முறை அவனை கழுவ ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. இந்த நாகமான் நேசிக்கிறாரு. அவர் நினைச்சு போனது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. உடனே கோவப்பட்டு வர்றாரு. கோவப்பட்டு வரும்போது அங்க ஒரு வேலைக்காரன் பாருங்க, 13ஆவது வசனம். அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, ஐயா, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அந்த நாகமான் கோவப்பட்டு போகும் பொழுது, நாகமான் கோவப்பட்டு போகும் பொழுது அங்க ஒரு வேலைக்காரன் வரான். என்ன வேலைக்காரன் வரான்? வந்து சொல்லுகிறான், ஐயா நாகமானையா நில்லுங்க, அந்த தீர்க்கதரிசி ஒரு வேலை வெளியே வந்து பெரிய காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்க. அவன் சொன்னது ஒரு சின்ன காரியம். என்ன காரியம்? போய் யோர்தான்ல 7 தடவை முங்கி இருந்தீங்க, சின்ன காரியம் தான், அதை நீங்க செஞ்சிருங்களேன் அப்படின்னு சொல்லுறாங்க. இது உள்ளான காரியம் என்ன ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துகிறது. அந்த வேலைக்காரன் சொல்லுகிற வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி உங்களிடத்துல வந்து பெரிய காரியத்தை சொல்லி இருந்தால் நீங்க செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய காரியம் என்னவா இருக்கும்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக இடத்துல போய் ஒரு பாவம் செய்கிற, ஒரு குஷ்டம் என்கிற பாவத்தோடு இருக்கிற மனுஷனிடத்துல நீங்க போய், ஐயா ஒரு 100 பப்பாளி பழத்தை வாங்கி கொண்டு வந்து ஆலயத்துல வச்சிருங்க, உன் பாவம்லாம் போயிரு சொல்லி பாருங்களேன். என்ன செய்வான்? 100 பப்பாளி பழத்தை வாங்கி கொண்டு வந்து ஆலயத்துல வச்சிருவான். நீ முழங்கால் போட்டு இங்க இருந்து அப்படியே வேளாங்கண்ணி வரையும் போ அப்படின்னா என்ன செஞ்சிருவான்? ஒருவேளை அப்படி போற ஆட்கள் வந்து முழங்கால் போட்டு மொட்டி தேஞ்சு செஞ்சுருவான். நீ 30 நாள் உபவாசம் அப்படின்னா என்ன செஞ்சிருவான்? இருந்துருவான். இதெல்லாம் என்னது? பெரிய பெரிய காரியங்கள். மண்டையை போட்டு முட்டி ஜெபம் பண்ணு, ரத்தம் வரணும், உன் பாவம் போயிடும் அப்படின்னா முட்டி ஜெபம் பண்ணீங்களா? சரி, அதுக்கும் ஆயத்தமா இருங்க. சரி, அப்படியெல்லாம் எப்படியாவது ஒரு பெரிய கடினமான காரியத்தை நான் சொல்றேன். பெரிய கடினமான ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாங்க. எலிசா வந்து நாகமான் இடத்துல ஒரு பெரிய கடினமான எந்த காரியத்தை சொல்லியிருந்தாலும் நாகமான் என்ன செஞ்சிருப்பாரு? தான் அந்த வேலைக்காரர் சொல்லுவாரு. அது வெளியே வந்து இப்படி எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க. ஆனா அவர் அப்படி சொல்லாம, இப்போ போற வழியில அந்த யோர்தான்ல 7 தடவை முங்கிட்டு சரியா அப்படின்னு சொன்னாரு. இதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையே, இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அது செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் சொல்றான் பாருங்க. இங்க யார் சொன்னது? ஒரு அடிமை பெண், ஒரு வேலைக்கார பெண்ணு தான் ஒரு தூண்டில போட்டு விட்டுச்சு. இல்லையா? இன்றைக்கு வேலைக்காரர்களை கனம் பண்ணுகிறது நம்முடைய கடமையா இருக்கிறது. யாருடைய வேலைக்காரன்? கர்த்தருடைய வேலைக்காரன். கர்த்தருடைய வேலைக்காரன், அதான் ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறது நம்முடைய வேலையா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற மனுஷனை கனம் பண்ணுகிறது நம்முடைய வேலையா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற எலிசா, இங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்குது என்று காட்டி கொடுத்த அந்த வேலைக்காரி. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்க விடுதலை இருக்கும். இந்த நாகமான் சொன்ன, நாகமான் என்ன செய்கிறார்? போகிறாரு. இந்த எலிசா நாகமான் சொன்னது 7 முறை முங்கி எந்திரிக்கணும். இந்த நாகமான் போய் 7 முறை என்ன செய்கிறாரு? முங்கி எந்திரிக்கிறாரு. முங்கி எந்திரிச்சோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 12 வாசிங்க, 12ஆம் வசனம்.
நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றிலும் பார்க்கிறோம். 14 வாசிங்க. அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி நல்லா கவனிங்க. அப்பொழுது அவன் இறங்கி எதுல இருந்து இறங்குறாரு? இங்க இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கோவப்பட்டு ரதத்துல ஏறி கிளம்பி போன அந்த நாகமான் இறங்குறார். எதுக்கு இறங்குறாருன்னா தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு இறங்குகிறார். இன்றைக்கு எப்பேற்பட்ட இடத்திலே நாம் இருந்தால், எப்பேற்பட்ட உயரத்திலே இருந்தாலும் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இல்லையா? இறங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திரும்ப அப்படின்னு அர்த்தம். இல்லையா? ரதத்தை கூட்டி கிளம்புறாரு. வார்த்தை கேட்டோன்னே யோர்தானிலே கழுவும்படியாய், அதாவது அவருடைய பாவத்தை நீக்கும்படியாய் அவர் இறங்குறார் ரதத்தை விட்டு. இன்றைக்கு நான் ரதத்திலே ஏறி போகிற ஒரு சூழ்நிலை நாம் இருப்போமானால் ஆண்டவரிலிருந்து இறங்க சொல்றாரு. இறங்கி என்ன செய்ய? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்யறாரு? அவர் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி. ஆமென். ஹல்லேலூயா. 7 முறை யோர்தான்ல போய் ஸ்நானம் பண்ணி முழுகி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய மாமிசம் எப்படிப்பட்டதா மாறுதா? நல்லா வாசிங்க. சிறு பிள்ளையை போல. சத்தமா சொல்லுங்க. சிறு பிள்ளையை போல. சிறு பிள்ளையை போல அவருடைய மாமிசம் என்ன செய்து மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. இவருடைய செத்த சரீரம் என்ன செஞ்சிச்சு? முடிஞ்சு போச்சு. இந்த நாற்றமான குஷ்டரோகம் என்ன செய்தது? முடிந்து போனது. ஒரு சிறு பிள்ளையை போல தோட்டத்திலே நாகமான் கரையேறி வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், குஷ்டம் என்கிற பாவம் நம்மிடத்திலே இருக்குமானால், குஷ்டம் என்கிற அந்த பாவமான காரியம், பாவமான இச்சை, பாவமான குரோதங்கள் நம்முடைய கீழ்ப்படியாமல் நமக்குள்ளாக இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், யோர்தானிலே நாகமான் 7 முறை மூழ்கி தன்னை கழுவி கொண்டது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நாகமான் யோர்தானிலே 7 முறை மூழ்கினான். நான் என்னுடைய இரத்தத்தினால் உன்னை ஒரு முறை சுத்திகரித்தால் போதும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ரதத்தை விட்டு அவன் இறங்கி வந்து குளத்துல போய் என்ன செய்யறான்? முங்குறான். பாருங்க, இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரருடைய அந்த தேவ வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு மனம் திரும்பாமல் இருப்போமானால், அவன் ரதத்திலிருந்து கீழே இறங்கலன்னா அவன் எப்படி போயிருப்பான்? குஷ்டரோகியா தான் போயிருப்பான். கர்த்தரை அறியாம தான் போயிருப்பான். ரதத்திலிருந்து கீழே இறங்கினா தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, அதான் இறங்குறது, ரதத்திலிருந்து இறங்கினது போல நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும். இறக்கி வச்சிடணும். இங்க இறக்கி வச்சிடணும். ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிடணும். ஹல்லேலூயா. பாவத்தை நம்ம சுமக்க கூடாது. ஆண்டவரே, நான் இப்படி பாவம் செய்துட்டேன்னு சொல்லி, இப்படி மீறுதல் பண்ணி இருக்கிறேன், இப்படி காரியங்கள் செய்திருக்கேன்னு சொல்லி பாவத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இருப்போமானால் இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்வோம்? கழுவப்படுவோம். இயேசுவின் ரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டால் ஒழிய ஒருவனும் சிறுபிள்ளையா மாற முடியாது. இல்லையா? சொல்லுவாங்க, இவன் சின்ன பிள்ளை மாதிரி இவனுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன், இவன் சின்ன பிள்ளை மாதிரி இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் அவன் இயேசுவின் ரத்தத்தினால என்ன செய்யணும்? கழுவப்பட்டால்தான் அந்த சிறுபிள்ளைக்குரிய அந்த சிந்தையும் அந்த எண்ணமும் என்ன செய்யும்? வரும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவ ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிறுபிள்ளையா மாறணும்னு ஆசைப்படுறேன்? ஹல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையா மாற மாட்டேன். ஒரு கவி கூட ஒரு சிஸ்டர் அருமையா எழுதிட்டாங்க. சின்ன பிள்ளை நான் ஏசப்பா, எல்லாமே நீங்க தானப்பா. சின்ன பிள்ளை நான் ஏசப்பா, எல்லாமே நீங்க தானப்பா. ஒன்றுமில்லை நான் ஏசப்பா, எல்லாமே நீங்க தானப்பா. ஒன்றுமில்லை நான் ஏசப்பா, எல்லாமே நீங்க தானப்பா.
சிறு பிள்ளையை போல மாறதுன்னா என்ன? சரீரத்திலே சிறு பிள்ளையை போல மாறணும். சின்ன பிள்ளைங்க எதை பத்தி என்ன செய்யாது, கவலைப்படாது. நாளைக்கு சாப்பாடு வேணும், நாளைக்கு துணி வேணும், அல்லது இது எப்படி ஆகும், இப்படிலாம் என்ன செய்யாது, எந்த கவலை இதயத்துல இருக்காது. சிறு பிள்ளைகள் போல நாம் என்ன செய்யணும், மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நேரத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமா நாகமானுடைய குஷ்டம் என்கிற பாவம் கழுவப்பட்டது போல இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பாவம் என்ன செய்யும், கழுவப்படணும். கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு ரத்தத்தினாலே மாத்திரம் என்ன செய்யும் முடியும். எப்பொழுது கழுவப்படும்? நாகமான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரதத்தை விட்டு கீழே இறங்கி வந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை ஸ்நானம் பண்ணார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. உன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயானால் உன் குஷ்டம் என்ன செய்யும், மாறிப்போம். அல்லேலூயா. உன் சரீரம் புது நன்மையினால் கிடைக்கும், புது சரீரத்தை போல ஆகும், சிறு பிள்ளையை போல என்ன செய்யும் ஆகும். இந்த நாகமான் போய் முங்கி எந்திரிச்சு கரையேறினோடனே அவர் சரீரத்தை பார்க்கிறார். இதுவரையும் இல்லாத ஒரு சரீரத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் நம்ம எப்படி இருந்தோம் நமக்கு தெரியுமா? போட்டாவை பார்த்தா தெரியும். போட்டாவை பார்த்து நான் சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தேன்னு சொல்லி. ஆனா நம்முடைய சரீரம், நம்முடைய தோலெல்லாம் எப்படி இருந்துச்சு நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அவர் புதுசா அவனை பார்க்கிறார். என் சரீரம்லாம் என்ன செய்யுது, சிறு பிள்ளை போல இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நேரா என்ன செய்யறாருன்னா, அதை தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து எந்த அந்த கூட்டத்தெல்லாம் திருப்புறான் பாருங்க. அவன் கூட கூட்டிட்டு வந்த கூட்டத்தெல்லாம் திருப்புறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கூட்டத்தெல்லாம் நம்ம திருப்ப நமக்கு வல்லமா இருக்குதா? அல்லேலூயா. அங்க சொல்லுவோம், கூட இருக்கிற கூட்டத்தை திருப்பு. அல்லேலூயா. உன் பின்னாடி நிக்கிற அத்தனை பேர் என்ன திருப்பு. கர்த்தருக்கு நேராய் திருப்பு, தேவ மனுஷனுக்கு நேராய் திருப்பு, தேவ சந்நிதியிலே திருப்பு என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. திருப்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அவன் வாயில அறிக்கை பண்றான் பாருங்க நாகமான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர ஒரு தேவனும் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். கர்த்தரை அறிந்து கொண்டான். கர்த்தரை அறிந்து கொண்டான். கர்த்தரை தம் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு நீங்கள் நான் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் பாக்கியம் உள்ளவங்களாக இருக்கிறோம். நாம் இந்த பாவம் என்கிற காரியத்தை விட்டு விடுவோமானால் ஆண்டவர் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வார், கொண்டு போவார். ஆண்டவர் நம்மை அடுத்து பயன்படுத்த முடியாத நிலைமையில எது தடையாக இருக்கிறது? பாவம் என்கிற ஒரு குஷ்டம் நமக்கு பிடிச்சிருக்கு. நாகமான் திரும்பி வந்து எலிசாவை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தெய்வம். என்ன என்று ஒரு தெய்வமும் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனா அந்த நாகமான் முன்னாடி என்ன செஞ்சாரு, இங்க சொரூபத்தை விக்கிரகத்தை உண்டாக்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்த நாகமான் இங்க போய் அவருடைய வாயில அறிக்கப்படுகிறார். இல்லையா? ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. வாயினால் அறிக்கை பண்ணலாம். தேவனே மெய்யான தேவன், விசுவாசத்தை துவக்குவதும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஒரு கர்த்தர். இப்போ வாயினால் அறிக்கப்படும் இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன், அவரை தவிர ஒரு தேவனும் இல்லை என்பதை நாகமான் அறிந்து கொண்டார். நாகமான் அறிந்து கொண்டுட்டு இன்னொரு செயலை செய்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். கவனிங்க. இப்ப என்ன செய்யறாரு, அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு பாரு. இப்போ நாகமான் இங்க இருந்து கிளம்பும் போது என்னெல்லாம் கொண்டு வந்தாரு, தங்க வைரம், நிறைய பணம், காசு, ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தார். இப்போ இங்க சுகம் கிடைச்ச உடனே, நல்லா கவனிங்க, சுகம் கிடைச்ச உடனே என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. தங்கம் பணம் எல்லாத்தையும் யாரு கொடுக்கிறாரு? எலிசாக்கு கொடுக்கிறார். இந்த எலிசா அதை வாங்க மறுக்கிறார். வேணாம் வச்சுக்கோ அப்படிங்க. நம்மளா இருந்தா எப்படி செய்வோம்? அதாவது கொண்டு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன செய்வோம்? கொண்டாங்க, நான் ஜோம் பண்ணிதாக நடந்துச்சு, கொண்டாங்க. ஆமாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்குள்ளாக என்ன செய்யும்? ஒரு எலிசா கரெக்டா இருப்பாங்க. தொடர்ந்து நீங்க வீட்டுல வாசிப்பாங்க. மறுபடியும் மல்லு கட்டான். ஐயோ உங்களுக்காக வச்சுக்கங்க, மல்லு கட்டான். தூக்கிட்டு போடா அப்படின்னா, வச்சுக்கோ அப்படின்னா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கோ. இவர் வேண்டாம் என்று சொன்னதுக்கு இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இவன் கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன். கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன். இவரிடத்துல
இவன் ஒரு அற்புதத்தை கற்றால் பெற்ற அந்த மனுஷனிடத்திலே நாம் இதை பெற்றுக்கொண்டால் அவனுக்குள்ளாக என்ன ஒரு எண்ணம் வரும்? காசு கொடுத்தா ஆண்டவர் அற்புதம் செய்வான்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர, பாவத்தை அறிக்கை செய்தால்தான் தேவன் அற்புதம் செய்வார் எண்ணம் ஒரு நாள் செய்யாது வராதுன்னு எளியா தேவ மனுஷன் நன்றாக அறிந்திருந்ததுனால தட்டினார். ஒரு தட்டு வேண்டாம் கொண்டு போ. இவர் தட்டினது அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க, லூசுப்பலா இருப்பான் போல, ஏன்னா இவ்வளவு தங்கம் வயிறு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க, வேண்டாம்னு சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே பாக்குறான். வேணான்னு சொன்ன உடனே அந்த நல்ல கவனிக்க நாகமான் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த 17 வாசிங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ காணிக்கைலாம் வேணா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. இந்த நாகமான் எலிசாவை பார்த்து சொல்றாரு, காணிக்கை நீங்க வாங்கல, சரி பரவாயில்ல, இங்க இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணு தரணும்னு கேட்கிறாரு. இங்க இருந்து நான் கிளம்ப போறேன். எங்க கிளம்ப போறாரு? இங்க இருந்து சீரியா தேசத்துக்கு கிளம்ப போறாரு. கிளம்பும் போது ஒன்னே ஒண்ணு தரணும்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு கவனிங்க. 2 கழுதை நிறையா சொல்லி முடிக்க பாப்போம். என்ன கேட்கிறாரு? மண்ணை கேட்கிறார். ஹல்லேலூயா. 2 கழுதை நிறைய மண்ணை கேட்கிறாரு. பாருங்க, அவர் கையில என்ன இருக்குது? கேட்டவர் கையில என்ன இருக்குது? பணம் இருக்குது, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, வஸ்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, படையே சுத்தி நிக்குது. அவர் என்ன கேட்கிறாரு? ஐயா, உன் தேவன் வாசம் செய்கிற அந்த மண்ணை குடியா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் இருந்தா என்ன செய்ய காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. இல்ல இருந்தாலும் கர்த்தர் இருந்தாலும் காரியம் நடக்கும். அதை நாகமான் உணர்ந்ததுனால என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனா ஒண்ணு இல்ல, என்ன இல்ல, கர்த்தர் வாசம் செய்த இந்த மண் இல்ல, இந்த ஸ்தலத்துல என்ன இல்ல, இந்த மண்ணு அங்க இல்லையா, இந்த மண்ணை கொண்டு போய் கேட்கிற 2 கழுதை நிறைய மண்ணை கொடுங்க. ஏன் அப்படின்னா இங்க ஆல்ரெடி என்ன நடக்குது? அவன் ஊர்ல இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி ரிம்மோன் என்று சொல்லி ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ணி இந்த ராஜா எல்லாம் நாகமான எல்லாரும் என்ன செய்யறாங்க? வழிபட்டு இருக்காங்க. இப்ப இந்த நாகமான் இந்த தேசத்துல ஒரு முடிவு எடுக்கிறார். கர்த்தரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டதுனால ஒரு முடிவு எடுக்கிறார். இங்க இருந்து மண்ணை கொண்டு போய் நான் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க இஸ்ரவேல் தேவனை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அதனால எனக்கு மண்ணை தான் கேட்கிறார். இவர் கொடுத்து அனுப்புறார். மண்ணை என்ன செய்யறாரு? கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. மண்ணை கொடுத்து அனுப்புறாரு. தொடர்ந்து வாசிங்க. ஒரு காரியத்திலே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோயிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோயிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இந்த நாகமான் என்ன செய்யறாரு? மண்ணை கேட்டு வாங்கிட்டாரு. மண்ணை கேட்டு வாங்கிட்டு எங்க கிளம்ப போறாரு? சீரியா தேசத்துக்கு கிளம்ப போறாரு. சீரியா தேசத்துக்கு போயிட்டாருன்னா இந்த நாகமான் யாருக்கு கீழே? ராஜாவுக்கு கீழே. இப்போ நாகமான் என்ன சொல்லுகிறார் எலிசாவிடத்துல? என்னுடைய மனுஷனே, நான் கர்த்தர் மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய பாவங்களை நான் கழுவி என்ன செய்யறேன்? குஷ்டரோகம்லாம் போயிடுச்சு. கர்த்தர் மெய்யா எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. ஆனா கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன். கர்த்தரை தான் நான் ஆராதிக்க போறேன் என் இருதயத்துல. ஆனால் நான் இங்க இருந்து என்னுடைய இடத்துக்கு, ஏன் தேசத்துக்கு நான் போனதுக்கு பின்பு அங்க நான் ஒருத்தருக்கு கீழே என்ன செய்யறேன்? இருக்கிறேன். அவன் என்ன செய்வானா? அந்த ராஜா அவர் சொல்றார், கர்த்தருடைய அந்த மனுஷன் ரிம்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரக ஓட்டைக்குள்ள போய் அவன் என்ன செய்வான்? சில காரியங்கள்லாம் செய்வான். கூட போய் நானும் நிக்கிறமே, கூட போய் நானும் நிக்கிற ஒரு நிர்பந்தத்துல என்ன செய்கிறேன்? அங்க இருக்கிறேன். நான் அவர் இருக்கிற பொசிஷன், போஸ்டிங், என்ன போஸ்டிங்? அவருக்கு கீழே அந்த ஒரு போஸ்டிங்ல என்ன செய்யறாரு? இருக்கும் பொழுது சொல்லுகிறார், நானே என் ராஜா போய் அங்க போய் எல்லாரும் உட்கார்ந்தாங்கன்னா நானும் என்ன செய்யணும்? உட்காரணும். எல்லாரும் கை தட்டாங்கன்னா நான் என்ன செய்யணும்? கை தட்டணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, நிர்பந்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அங்க போய் நான் தனியா யாருக்கு தெரியாமையா இந்த மண்ணை வச்சு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் தான் என்ன செய்வேன்? ஆராதிப்பேன். என் இருதயம் பூரா ஆண்டவர் தான் ஆராதிக்கும். ஆனா என் சரி நான் அவரோட கூட சேர்ந்து போய் அந்த இடத்துல நிக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வோடு கூட எலிசாவிடத்தில் கேட்கிறார். இது ஆண்டவர் மன்னிப்பாரா? மறுபடியும் என்ன எனக்கு இப்படி பாவம் வந்துருமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது தேவனுடைய பார்வையில் பெரிய விரோதமா அப்படின்னு சொல்லி வரைக்கும் ஒரு குழப்பம் ஆயிடுச்சு.
இருதயத்துல தேவனை ஆராதிக்கிறேன், ஆனா அங்க ஒரு நிர்பந்தத்தின் மத்தியில ஒரு சூழ்நிலை காரணமாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டியதா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு என்ன ஆகுது, ஒரு இடரல் ஆகுது பாருங்க. ஒரு இடல் ஆகுது, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு இடரல் உண்டு பண்ணும் பொழுது, அதான் தேவனுடைய மனுஷன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய மனுஷன் ஞானமா ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. சமாதானத்தோட போடா அப்படின்னா சமாதானத்தோட போதும் கவனிங்க. அப்ப எலிசா சொல்றாரு, இப்போ போய் பரவாயில்ல நில்லு அப்படிங்க. ஏலியா நம்மளாதான் என்ன செய்வோம், இங்க போக இந்த ராஜா எடுத்து ஒரே விட்டா வெட்டிடு, அங்க எப்படி அமைஞ்சளவுக்கு நீ எப்படி ஒரு ஞானமா என்ன செய்யறாரு செயல்படு. இப்போ அப்போ ஆண்டவர் காரியத்தை என்ன செய்வாரு வாய்க்க பண்ணுவாங்க. அங்க போய் நிக்கிறதுனால ரெண்டு விதத்திலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன இருக்கு, அந்நிய ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள். அங்க ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இவர் இருக்கும் பொழுது அங்க இவருக்கு ஒரு இடர்ல உண்டு பண்ணுது. அதை ஆண்டவர் நினைச்சுக்கிறார், நிவர்த்தி செய்கிறார். சமாதானத்தோட நீ போய் அவன் கூட நின்றாலும் உன் இருதயம் என்ன செய்யுது, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் உன் இருதயம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ யாரோடு கூட பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் உன் இருதயம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு கோட்டையோடு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பக்கத்துல நம்ம போய் உட்காந்தா மனுஷன் பக்கத்துல உட்கார இது இங்கிருமா போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு உட்காரு. இல்லையா, யார் பக்கத்துல உட்கார்ந்தாலும் உன் இருதயத்திலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஞானம் எலிசாவுக்கு என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் இப்போ அப்படிங்கிறார். தொடர்ந்து நம்ம அடுத்த காரியத்துக்கு வருவோம். இதுவரை நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், குஷ்டம் என்கிற பாவம் நமக்குள்ளாக இருக்குமே, ஆனால் ஒரு காரியமும் நடக்காது. பாவத்தை நாம் அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே யோர்தான் நதியிலே நாகமான் கழுவப்பட்டது போல இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டால் சிறுபிள்ளையை போல என்ன செய்வோம், மாறிடுவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, அவர் என்ன செய்யறாரு, சமாதானத்துல போ அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பி என்ன செய்யறாரு, இவருடைய தேசத்துக்கு வர்றாரு. இப்படி வர்றாரு. வரும் பொழுது இந்த பார்த்துக்கிட்டு இருந்த ஆளு இருக்கு பாருங்க, யாரு இவர் வேணான்னு சொல்லி தட்டி விட்டார்ல, பணம் போடலாம் வேணான்னு சொல்லி தட்டி விட்டதை பார்த்துக்கிட்டு இருந்தது யாருன்னா எலிசாவுடைய ஊழியக்காரர் கேயாசி. அவருடைய பேர் கேயாசி. எலிசாவுக்கு ஒரு பணிவிடைக்காரர் ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு, அவர் கேயாசி. கேயாசி எலிசா கூட இருக்கிறார். கூட இருக்கிறாருதான் எப்பவுமே பிரச்சனை. எத்தனை பேர் இந்த வார்த்தை புரியுது? இல்லையா, கூடே இருக்கும், இதுதான் பிரச்சனையே. இல்லையா, செய்யற எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும், அதுதான் பிரச்சனை. இல்லையா, இங்க பாருங்க, கூடவே இருக்கிறான். கூடவே இருந்து பார்க்கிற அந்த மனுஷன் அவருடைய இருதயத்துல ஓடுது. இங்க நாகமான் போறாரு, போற நாகமான இவன் போய் நிப்பாட்டான் பாருங்க. கேயாசி வேகமா ஓடி போய் நிப்பாட்டாரு. இவர் ஓடி வர்றத பார்த்தோன்னே நாகமான் மறுபடியும் இறங்குறாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, இறங்குறாரு. நல்ல வார்த்தைகளை வீட்டுல வாசி மறுபடியும் இறங்கி, என்ன ஏதாவது நல்ல செய்தி சொல்லிவிட்டாரா, தேவனுடைய மனுஷன் நல்ல செய்தி எதுவும் கொண்டு வந்திருக்கிறியா, எதுவும் சொல்ல வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி இவரு நாகமான் என்ன நினைச்சாரு, ஏதோ இன்னும் காரியத்தை எலிசா சொல்லி விட்டுருப்பாரு போல அப்படி வேலைக்காரர்கிட்ட. ஏன்னா ஏற்கனவே வேலைக்காரனை வச்சுதான் சொல்லி விட்டாரு, ஏற்கனவே வேலைக்காரனை வச்சுதான் நீ போய் முங்கன்னு சொல்லி விட்டாரு. இப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா செய்வோம் அப்படிங்கிற பட்சத்துல இறங்கி வந்தா, இவர் ஒரு மாம்சத்துல ஒரு பேச்ச பேசுறாரு. என்ன பேச்சுன்னா, வேலை அனுப்பிவிட்டாரு. அவங்க 2 பேர்ட்ட என்ன சொல்லி விட்டாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சோட தங்கத்தையும் ஒரு 4 ட்ரெஸ் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய்யை என்ன செய்யறான், சொல்லுறான் பாருங்க. பொய்யை சொல்றான் பாருங்க. யார் இடத்துல போய் சொல்லுறான், நாகமான் இடத்துல. தன்னுடைய பாவம் கழுவி, தன்னுடைய குஷ்டரோகம் கழுவி பற்றி சுத்தமாய் போய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனிடத்துல மறுபடியும் போய் என்ன செய்யறான், பொய்யை சொல்லி ஒரு பாவத்தை என்ன செய்யறான், விதைக்கிறான். பாவத்தை விதைக்கிறான், இடங்களை உண்டு பண்ணுறான். இங்க என்ன நடக்குது, உடனே அந்த நாகமானுக்கு தெரியல, பாவம் நம்பிட்டாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஆள் இருக்கு, அப்படித்தானே? எலும்பு சம்பளத்தை தலையில தேய்ச்சி மூக்குல தேய்ச்சி தூக்கி போடு, கால் சரியாயிரும் அப்படின்னா அப்படியாங்க அப்படின்னு நம்புறோம். பாத்திருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கே அப்படியா, தலையில தேய்ச்சி மூக்குல தேய்ச்சி தூக்கி போட்டா கால் வலி சரியாகுமா? இப்படி எதை சொன்னாலும் நம்புற ஆட்கள் இருக்கிறான் பாருங்க. இன்றைக்கு யார் எதை சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. இல்லையா? ஆமா, கரெக்டா அவர் சொன்னாருன்னே சொல்லுவான்.
பாத்துருக்கீங்களா? இங்க கேயாசி என்ன சொல்றான்? அவர் தாங்க சொன்னாரு அப்படின்னா இல்லையா? அவர் சொன்னாரு, எவர் சொன்னாருன்னு சொல்லி சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இவர் நம்பிட்டான். நம்பி என்ன செய்யறான்? தங்கம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுறாரு. இந்த தங்க ட்ரெஸ் எல்லாம் ஆட்டையப்பட்ட ஆள் யாரு? கேயாசி. கூட இருக்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றவர் கூட இருக்கிற அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கொஞ்சம் அற்பத்தனமா இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றவளா இருந்தாலும் கூட இருக்கிறவன் அற்பத்தனமா இருந்தால் அபிஷேகம் கிரிய செய்யாது. அல்லேலூயா. அதனாலதான் கூட்டத்தை திருப்ப ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவர் எல்லாரும் இணைந்து கட்டணும்னு சொல்றாரு. எழுப்பி கட்டுவோம். எல்லாரும் எழுப்புனாதான் கட்ட முடியும். நான் ஒரு ஆளு கல்ல வச்சு ஒரு கட்டணத்தை கட்டுவேங்க. நானா ஒரு ஆளா சிமுட குறைச்சு நேற்று கட்டுரை கிருபையால பின்னாடி கொஞ்சம் வேலை பார்த்தோம். ஆலயத்துல ஒரே ஆளா மம்பட்டியை போட்டு ஒரே ஆளு கல்ல அள்ளி புரியுமா? எல்லாரும் இணைந்து செஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? கத்துடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சோம்? அந்த வேலை செஞ்சோம். எல்லாரும் இணைந்து கட்டணும். எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்? எழுமணும். சபையுடைய ஊழியர் நடந்தா எல்லாரும் எழுந்து ஜெபிக்கணும். எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அவர் ஒரு ஆள் செய்வாரு, இவர் ஒரு ஆள் பண்ணுவாரு, இவங்க ஒரு ஆள் பண்ணுவாங்க. அல்ல, எல்லாரும் எழுப்பி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்குறார். இவன் நம்பி என்ன செய்யறான்? பணத்தை கொடுத்துட்டான். இதை வாங்கின நம்மால என்ன செய்யறாரு? கேயாசி கமுக்கமா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு? வந்து ரூம்ல வந்து உட்கார்ந்தோடனே இங்க அதை தொடர்ந்து வாசிங்க. எத்தனாவது சொன்னா 25 வாசிங்க. பின்பு அவன் உள்ளே போய் இதெல்லாம் வாங்கிட்டு அவரு அதை கொண்டு எங்க வச்சாருன்னு தெரியல. வீட்டுல கூட வச்சுட்டு வந்திருக்கலாம். சரி, வந்துட்டு ஒண்ணு தெரியாத உள்ள மாதிரி யாரு முன்னாடி வந்து நிக்கிறாரு? எலிசா முன்னாடி வந்து நிக்கிறாரு. கேயாசியே எங்கப்பா இருந்து வர்ற, எங்க இருந்து வர்றன்னு கேக்குறாரு. எங்கும் போல, எங்கேயும் போல. இப்ப பிள்ளை போயிருக்கோம், நம்ம பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியே போகும், தம்முன்னு சவுண்ட் இருக்கும். அவன் என்ன செஞ்சிருப்பான்? என்னைக்காவது பல்ப போட்டு உடைச்சிருப்பான். உள்ள வரும் பிள்ளை, ஏய் என்ன என்ன சவுண்ட் கிடைச்சது? ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் இல்ல அப்படின்னா. பாத்தீங்களா? அதே போல இங்க கேயாசி உள்ள வந்தோட எலிசா கேட்கிறாரு, எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. நான் எங்கேயும் போல, எங்கேயும் போல. அவருடைய பதில பாருங்க, எங்கேயும் போல, யார்ட்டையும் எதையும் வாங்கல, நான் இங்கேதான் இருக்கிறேன். நல்ல பிள்ளை மாதிரி நினைச்சாரு பதில் சொல்றாரு. நம்ம அப்படித்தானே சில நேரங்களில் நல்ல பிள்ளை மாதிரி என்ன செய்வோம்? பதில் சொல்லுவோம். நல்ல பிள்ளை மாதிரி பதில் சொல்றாரு. ஒரு பாவத்தை செய்து விட்டு நல்ல பிள்ளை மாதிரி என்ன செய்யறாரு? சாப்பிட்டு சொல்றாரு, ஒன்றும் பண்ணல அப்படிங்க. ஒருவேளை நான் அப்படின்னு நினைக்கிறேன், ஒருவேளை எலிசாத்துல அழுது, ஆமா நான் போய் எனக்கு கொஞ்சம் தேவை இருந்துச்சு, இந்த மாதிரி போய் சொல்லி வாங்கிட்டேன்னு சொன்னா கூட எலிசா என்ன செஞ்சிருப்பாரு? சரி போய் இப்படி செய்யாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் என்ன செஞ்சாரு? நான் எங்கேயுமே போலன்னு சொல்லி பொய் சொன்னதுனால தொடர்ந்து வாசிங்க. 27 வாசிங்க. உன்னையும் உன் சந்ததியாரையும் நாகமானின் குஷ்டரோகம் என்றைக்கு பிடித்திருக்கும் என்றார். பாவம் செஞ்சிட்டு பொய் சொல்லுகிற, இல்லை என்று சொல்லுகிற, சமாளிக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அது இன்னும் அதிக விளைச்சலை உண்டு பண்ணும். பாவத்தை குறித்து சொல்லுகிறேன். இவன் இந்த கேயாசி ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு, பொய் சொல்லி அவனிடத்துல அபகரிச்சு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு வந்து இங்க நான் செஞ்சது பாவம்னு சொல்லி அறிக்கை பண்ணாம இல்லைன்னு சொன்னதுனால இங்க தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த குஷ்டரோகம் ஒன்ன மட்டும் இல்ல, பிள்ளையும் பாதிக்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற பாவம் நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யும்? பாதிக்கும். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து சொல்லுகிறார். நாகமான் யோர்தானிலே 7 முறை மூங்கி சரீரம் கழுவப்பட்டது போல இயேசுவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டு உன் பாவத்தை அறிக்கை பண்ணி சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் அந்த பாவம் உன்னை மாத்திரமல்ல உன் சந்ததியும் தொடரும். அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த நாட்டில இந்த கேயாசி உடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சு? இதெல்லாம் என்ன ஜோன் கேட்டு வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு? நினைச்சிட்டாரு. அல்லேலூயா. இதெல்லாம் தப்பு
தப்பு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தப்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? இப்போ என்ன சொல்றதுன்னா, அநேக காரியங்களை குறித்து சொல்லலாம். இதெல்லாம் அப்படின்னு இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அது தப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. கேள்வி வரல. இப்ப ஜெபம் பண்ணலாமா இங்க எல்லாரும் சேர்ந்து? இப்ப ஒரு கேள்வி வருதா, ஜெபம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? பண்ணிடலாம் வேண்டியதாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு ரிலாக்ஸா வருதா? இன்னொரு காரியத்தை சொல்லும்போது இது பண்ணலாமா, இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அது தேவனுடைய பார்வையில ஆண்டவர் சொல்றாங்க, பாவத்தை விட்டு என்ன செய், மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் வெளிப்படையா இருந்தது. இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற குஷ்டரோகம் வெளிப்படையாய் தெரியவில்லை. உள்ளார இருக்கிறது, அந்த பாவம் உள்ள இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாலே ஒழிய அந்த பாவம் என்ன செய்யாது, போகாது. சரீரம் மாறாது, உள்ள மாறாது. ஆண்டவர் அழைக்கிறார், பாவங்களை அறிக்கைக்காய் எல்லாவற்றையும் மன்னிக்க அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். கேஆர்சி கடைசி வரையில் பாவங்களை என்ன செய்யல சொல்லலாம், செய்தது தவறு என்று சொல்லி அவர் உறைந்த காரிய குஷ்டரோகம் என்ன செய்தது, அதை பிரித்துக் கொண்டது. இன்றைக்கு ஒரு நாள் நமக்குள்ளாக ஒரு குஷ்டம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குஷ்டம் இருந்துச்சுன்னா அது உடனே தெரியாது. இப்போ ஒரு புண்ணு வருதுன்னு வைங்களேன், நம்ம கீழே வந்து ஒரு சின்ன லேசா சிறச்சிருச்சுன்னு வைங்களேன், அது என்ன ஆகும், அப்படியே கொஞ்சமா என்ன செய்யும், புண்ணு பெருசாகும். பார்த்தீங்களா, பெருசா என்ன செஞ்சிடும், சலம் வச்சிடும். சலம் எப்ப வைக்குதோ அப்பதான் என்ன ஆகும், வாட அடிக்கும். இல்லையா, சலம் வைக்க விடக்கூடாது. இல்லையா, ஒருவேளை சலம் வச்சிருந்துச்சுனாலும் என்ன செஞ்சிடணும், பிதிக்குதான் எடுக்கணும். பிதிக்கு எடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கும். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், நாட்கள்ல நான் வினைச்சக்கூடாது, குஷ்டரோகத்தை வளர விடக்கூடாது. இல்லையா, ஆரம்பத்திலே அந்த புண்ணுக்கு காய கற்றவர் ஒருத்தர் இருக்கிறார். இல்லையா, ஆரம்பத்திலே சொல்லுவான், இந்த புண்ணு லேசா இருக்க போய் அந்த பக்கத்துல அந்த டாக்டர் போய் ஒரு ஊசியை போட்டுருந்தா சரியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இவ்வளவு பெருசாயிடுச்சு பாரு, நடக்க முடியல பாரு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உன் பொண்ணு குஷ்டரோகம் லேசா இருக்கும் போதே காய கட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த டாக்டர் பேர் என்ன தெரியுமா, இயேசு. அல்லேலூயா, அதான் சொல்லுங்க, இயேசு. அல்லேலூயா. அவரு சில டாக்டர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க பாத்தீங்களா, இவர் மூளை நரம்பியல்ல ஸ்பெஷலிஸ்டுங்க, இவர் கால்ல ஸ்பெஷலிஸ்ட், இவர் ஹார்ட் சர்ஜரியில ஸ்பெஷலிஸ்ட். இந்த இயேசுன்றவர் எல்லாத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. எல்லா ஆபரேஷனையும் பண்ணுவார், எல்லாத்தையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், பாவங்களை அறிக்கையிட்டார், பாவம் என்கிற குஷ்டத்தை நான் போக்கி உன்னை சிறுபிள்ளை போல மாற்ற நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஒருவேளை 7வது முறையா நான் இந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் நாட்டிலே யோர்தானிலே நாகமானே நீ போய் முங்கி எந்திரின்னு சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீ கண்ணீரினாலே உன் பாவங்களை என்ன செய்ய அறிக்கையிடு, நான் உனக்கு மன்னித்து நீ சிறுபிள்ளையை போல என்ன செய்வேன், மாற்றுவேன். ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்குது. ஆண்டவரே என்ன சிறுபிள்ளையை போல மாத்துங்க இயேசுப்பான்னு சொல்லி ஒருவேளை ஜெபித்திருந்தா ஆண்டு சொல்லுறான், உன்னை சிறுபிள்ளையா மாத்துறதுக்கு ஆசைதான் மகளே, உன்னை சிறுபிள்ளையை மாற்றுவதற்கு ஆசைதான் என்னது. ஆனால் நீ போய் யோர்தான்ல கழுவலையே, யோர்தான்ல கழுவாம உன்னை சிறுபிள்ளையா நான் மாற்ற முடியாது. யோர்தான்ல கழுவாம சிறுபிள்ளையா நான் மாற முடியாது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாம, பாவங்களை அறிக்கையிடாம நான் ஒரு சரீரத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. பாவத்தை அறிக்கையிடாம தொழில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. பாவத்தை அறிக்கையிடாம ஊழியத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. பாவத்தை அறிக்கையிடாம எதுலயும் ஒரு மாற்றமும் வராது. இல்லையா, பாவங்களை அறிக்கையிடுவோம், ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இல்லையா, கேட்ட